Oh my God. சட்டத்தின் பார்வையில் யூடியூப் சொந்தங்களை வரவேற்கின்றோம். இன்று நாம் இலங்கையில் 7ஆம் அறிவு திரைப்படத்தில் வரும் டோங்லி பாணியில் பேருவலை திருநாய்களுக்கு தடுப்பூசி போட்ட வெளிநாட்டவர் ஒருவர் தொடர்பில் பார்க்கப் போகின்றோம். இந்த விவகாரம் மிகவும் பாரதூரமானது. பேருவலையில் ஒரு வெளிநாட்டவர் நாய்களுக்கு தடுப்பூசி வழங்கும் காணொளி நேற்று முன்தினம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை பேருவலை மிக முக்கிய வியாபார நகரமாக விளங்குவதுடன் உல்லாச பயணிகளுக்கு முக்கிய தலமாகவும் காணப்படுகின்றது. குறிப்பிட்ட பிரதேச பொது சுகாதார அதிகாரி இந்த நாய்களுக்கான தடுப்பூசி தொடர்பில் ஒரு முறைப்பாட்டினை பேருவலை போலீசில் மேற்கொண்டுள்ளார். பேருவலை நகரசபை தலைவர் அவர்களும் பேருவலை போலீசுடன் தொடர்பு கொண்டு உடனடியாக இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டியுள்ளார். இங்கு முக்கியமான கேள்விகள் அவர் தொடர்பில் எழுகின்றன. அந்த வெளிநாட்டவர் நல்ல விடயத்தை செய்வதாக இருந்தாலும் அதற்குரிய அனுமதியை அவர் எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்? சுகாதாரத்துறை அறியாமல் இவ்வாறு ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கின்றதா என்பதே அந்த கேள்விகளாகும். பேருவலை பிரதேசத்தில் ஏற்படும் சில மர்ம காய்ச்சல்களால் பல உயிர்களையும் காவு கொடுத்திருக்கின்றோம். இவைகள் உண்மையில் இயற்கையாக உருவாக்கப்பட்டதா அல்லது செயற்கையால் இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் உருவானதா என்ற கேள்விகள் எழுகின்றன. அல்லது சில நேரம் இவ்வாறான செயற்பாடுகள் பல மக்களுக்கும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பாக அரசு உடனடியாக விசாரணைகளை நடத்தி மக்களுக்குள்ள சந்தேகங்களை தீர்க்க வேண்டும். இல்லாத விடத்து மக்கள் உல்லாச பயணிகளை மிகவும் சந்தேக கண் கொண்டு பார்க்கும் நிலை உருவாகிவிடும். இது நாட்டுக்கான பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு செயலாகும். அத்துடன் சம்பந்தப்பட்ட நாய்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதன் இழையங்கள் விசேட ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு என்ன வகையான தடுப்பூசி ஏற்றப்பட்டது என்பது தொடர்பான அறிக்கை ஒன்றினை சுகாதார அமைச்சு உடனடியாக ஊடகங்களுக்கு வழங்க வேண்டும். இந்த விடயத்தில் அரசு பாராமுகமாக இருந்தால் அது மக்களை மாத்திரம் பாதிக்கும் ஒரு விடயமல்ல, தேசிய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலானது என்பதனை மிகவும் தெளிவாக விளங்கி செயற்படுவது மிகவும் முக்கியமானது. குறிப்பிட்ட வெளிநாட்டவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர், அவர் எவ்வளவு காலம் இங்கு தங்கியிருக்கின்றார், அவர் எவ்வளவு காலமாக இந்த நாட்டிலே மேற்கொண்ட செயற்திட்டங்கள் என்ன, அவர் ஏன் இவ்வாறு செய்வதற்கான காரணங்கள் என்ன என்பது தொடர்பான விடயங்கள் அரசு கட்டாயம் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும். இது தொடர்பான உங்களது கருத்துக்கள் என்னவென பின்னூட்டமிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது சட்டத்தின் பார்வையில் யூடியூப் சேனலுடன் தொடர்ந்திருங்கள். லைக் இட்டு பகிருங்கள். நன்றி.